பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். வைதகால ரப்புக்கலில் மலாயிகா. நாயகமே, உங்களுடைய ரப்பு மலக்குகளிடத்திலே கூறியதை நினைவு கூறுங்கள். இன்னி ஜாயிலுன் ஃபில்லரதி ஹலீஃபா. பூமியிலே ஒரு பிரதிநிதியை நான் அமைக்கப் போகிறேன் என்பதாக உங்களுடைய இறைவன் கூறியதை நினைவு கூறுங்கள். மலக்குகள் கூறினார்கள், காலு அத்தஜாலு ஃபீஹா மை யுஃப்சிது ஃபீஹா வயஸ்பிகுத்திமா. பூமியிலே குழப்பம் செய்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய பிரதிநிதியவா நீ பூமியிலே அமைக்கப் போகிறாய் என்பதாக மலக்குகள் கூறினார்கள். வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக. உன்னுடைய புகழை நாங்கள் தஸ்பீஹ் செய்கிறோம். வனுகத்திசு லக. உன்னை உன்னை தூய்மைப்படுத்தி நாம் துதிக்கின்றோம் என்பதாக மலக்குகள் கூறினார்கள். அல்லாஹ் தாலா கூறினான், கால இன்னி அலமு மாலா தஅலமுன். நீங்கள் அறியாதவற்றை நான் அறிந்தவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தாலா கூறினான். இது அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா பேசுகின்றான். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை அல்லாஹ் தாலா பூமியிலே பிரதிநிதியாக அல்லாஹ் தாலா உருவாக்கினான். பிரதிநிதி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், பூமியிலே ஆட்சி செய்யக்கூடியவர்கள், பூமியிலே பூமிக்கு சொந்தக்காரர்கள், காலம் காலமாக காலம் காலமாக எக்காலம் வரையிலும் பூமி இருக்குமோ அது வரையிலும் ஹலீஃபாவாக இருக்கக்கூடியவர்கள் மனிதர்கள்தான். பிரதிநிதியாக, அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக பூமியில் மனிதர்களை தான் அல்லாஹ் தாலா ஆக்கியிருக்கிறான். அபூ உபைதா ரஹ்மத்துல்லா அலேஹி அவர்கள் கூறுவார்கள், ஹலீஃபா அப்படின்னு சொன்னால் அதுதாங்க. அதாவது ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர், ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர், ஒரு காலம் பின்னால் இன்னொரு காலம், இன்னொரு காலம் பின்னால் இன்னொரு காலம், பூமியிலே பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் மனிதர்கள்தான். அல்லாஹ்வினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் தாலா பூமியை அல்லாஹ் தாலா மனிதனை உருவாக்குவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் தாலா மலக்குகளிடத்தில் இது மஷ்வரா செய்தான். பூமியில் இந்த மாதிரி நான் என்னுடைய பிரதிநிதியை நான் உருவாக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நிறைய இடத்துல இருக்குது குரானில் இது. அல்லாஹ் தஆலா மனிதர்களை பூமியினுடைய பிரதிநிதி, பூமியில் பிரதிநிதியாக அல்லாஹ்வினுடைய பிரதிநிதியாக அல்லாஹ் தஆலா உருவாக்கி இருக்கிறான் அப்படிங்கிறது குரானில் நிறைய இடத்துல இருக்குது. இது ஒரு ஆயத்து. இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபாங்கிறது இது ஒரு ஆயத்து. இது இல்லாமல் அல்லாஹ் தஆலா குரானில் இன்னொரு இடத்துல ஹுவல்லதி ஜஅலக்கும் ஹலாயிஃப ஃபில் அர்த். பூமியிலே உங்களை பிரதிநிதியாக அவன் ஆக்கினான். வயஜஅலுக்கும் ஹுலஃபா அல் அர்த். பூமியிலே ஹலீஃபாவாக பிரதிநிதியாக ஆக்கினான். இப்படி நிறைய ஆயத்துகள் குரான் ஷரீஃபில் இருக்கிறது. அப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்படி சொன்ன பொழுது, அப்போ மலக்குகள் இருக்கிறார்களே, காலு அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்சிது ஃபீஹா. பூமியில் குழப்பம் பண்ணுவானுங்க. இப்போ எஸ்பிகுத்திமா, இரத்தத்தை ஓட்டுவானுங்க. இவங்கள போய் பிரதிநிதியாக நீ ஆக்க போறியே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இடத்துல சொன்னாங்க. இப்போ இதில் ஒரு கேள்வி ஒன்று ஏற்படுது. என்ன கேள்வி அப்படின்னா, மனிதனை இன்னும் படைக்கவே இல்லை. இப்போ தான் படைக்க போகிறதா அல்லாஹ் தாலாவே சொல்கிறான் மலக்குகளிடத்தில். அதுக்குள்ளார மலக்குகள் இருக்கிறாங்களே, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவனை படைச்சா உலகத்தில் மை யுஃப்சிது ஃபீஹா வ யஸ்ஃபிகுத்திமா. இவங்க குழப்பம் பண்ணுவாங்க, இவங்க இவங்க இரத்தத்தை ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லி மலக்குகள் சொன்னாங்க. ஒருத்தரை படைச்சதுக்கு அப்புறமேல அவன் அது பண்ணா இது பண்ணான்னு சொன்னால் சரிங்களாம். படைக்கவே இல்லை, அதுக்கு முன்னாலேயே மலக்குகள் மை யுஃப்சிது ஃபீஹா வ யஸ்ஃபிகுத்திமா இந்த வார்த்தையை ஏன் சொன்னாங்க?
மலக்குகளுக்கு என்ன மறைவான விஷயங்களுடைய இல்ம் இருக்கிறதா? மலக்குகளுக்கு மறைவான விஷயத்தினுடைய இல்மெல்லாம் கிடையாது. அல்லாஹ் தாலா இருக்கிறானே, எதை அல்லாஹ் சொல்லி கொடுத்தானோ அந்த இல்மு மட்டும்தான் மலக்குகளுக்கு இருக்கிறது. அப்புறம் எப்படி இந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க? இந்த வார்த்தையை அவங்க சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே ஜின்கள் படைக்கப்பட்டிருந்தது. ஜின்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் படைத்து விட்டான். ஜின்கள் தான் முதல்ல படைக்கப்பட்டான். அப்புறம்தான் மனித சமுதாயம் படைக்கப்பட்டது. அப்போ அந்த ஜின்கள் உலகத்துல அவங்க பண்ண வேலைங்களை எல்லாம் மலக்குகள் பார்த்தாங்களா இல்லையா? ஸோ அதனால கம்பேரி அந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொன்னான். ஏன்னா ஜின்னுங்க அந்த வேலையை தான் பார்த்துச்சு. ஒரே ஃபசாது, ஒரே கொலை, ஒரே பிரச்சனை, இதுதான் ஒரே குழப்பங்கள். அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் தாலா இப்போ மனித சமுதாயத்தை படைப்பதாக அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். அதாவது மண்ணில இருந்து படைக்கப் போகிறேன், பிரதிநிதியாக ஆக்கப் போகிறேன். பிரதிநிதியாக ஆக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னால் இவங்க தீர்ப்பு செய்வார்கள். அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்குவார்கள். பிரதிநிதின்னு சொன்னால் அதானே, அல்லாஹ்வினுடைய பல வேலைகளை இவங்க செய்வாங்க. இவங்க மனிதர்கள். அல்லாஹ் தாலா மஜாஸ், அவ்வளோதான். அன்னைக்கு கூட பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தும் போது ஒரு விஷயம் நான் சொன்னேன். அதாவது என்னன்னா, அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அல்ஹம்து சூராவில் மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். நியாய தீர்ப்பு நாளின் அரசன் அப்படின்னு. அப்போ நியாய தீர்ப்பு நாளுக்கு மட்டும்தான் அவன் அரசனா? உலகத்தில் அவன் அரசன் கிடையாதா? இதெல்லாம் கேள்வி வருதா இல்லையா? நியாய தீர்ப்பு நாளின் அரசன் அப்படின்னு அல்லாஹ் ஏன் சூரா ஃபாத்திஹாவில் அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் மனிதனை ஹலீஃபாவாக ஆக்கியிருக்கிறதுனால அவனுக்கு டெம்பரவரி ஆதிக்கத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். உலகத்தில் டெம்பரவரி ஆதிக்கம். எதுவுமே சொந்தம் கிடையாது துனியாவில். எவனுக்கும் சொந்தம் கிடையாது. யாருக்கும் எதுவும் நிரந்தரமும் கிடையாது. உண்மையான மாலிக் அல்லாஹ் ஒருவன் தான். வலில்லாஹி ஹஸாயினு சமாவாத்தி வல்லர். வானம் பூமியினுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தமானது. அவன்தான் எல்லாத்துக்கும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன், அரசன் அவன்தான். ஆனால் உலகத்தில் ஹலீஃபாங்கிறதுனால பிரதிநிதி, மனிதன் பிரதிநிதி. அதனால் இந்த வீடு யாருதுப்பா? இன்னும் ஆளோடதுங்க. இந்த கார் யாரோடதுப்பா? இன்னும் ஆளோடதுங்க. இந்த வண்டி யாரோடதுப்பா? இன்னும் ஆள். இந்த சொத்து யாரோடதுப்பா? இன்னும் ஆளோடது. அல்லாஹ்வோடதுன்னு சொல்கிறாங்களா? சொல்லுவாங்க, அல்லாஹ்வோடது தான் அது. ஆனால் என்ன செய்கிறாங்க? ஹலீஃபாங்கிறதுனால மனிதனை சொல்லப்படுகிறது. அப்போது இது இருக்குதா இல்லையா? அதுதான். அதனால் உலகத்தில் அல்லாஹ் தாலா டெம்பரவரியாக ஆதிக்கத்தை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறதுனால அல்லாஹ் அதை சொல்லலை. அல்ஹம்து சூராவில் மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அரசன். அங்கே எவனுக்குமே எந்த பவருமே கிடையாது. எல்லாமே சுச்சாப்பு தான். எல்லா பவரையும் அல்லாஹ் பிடுங்கி விட்டுருவான். அங்கே அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் பவர். அதனால தான் அங்கே மறுமையில் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்னைக்கு எவன்டா அரசன்? எவன் அரசன்? லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார். வாஹிதுல் கஹார் அல்லாஹ் தான் அரசன். இன்னைக்கு எவனும் சொல்ல முடியாது நான் தான் நான் தான் அப்படின்னு எவனும் சொல்ல முடியாது. லில்லாஹில் வாஹிதில் கஹார். இது குரானில் இருக்குது இந்த மாதிரி. ஸோ அல்லாஹ் தாலா இருக்கிறானே, பூமியில் மனுஷனை பிரதிநிதியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வோட பிரதிநிதி. ஸோ அதனால் இந்த பிரதிநிதிக்கு என்ன? மக்கள் பிரதிநிதி தானே அந்த அரசியல்வாதிங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு கொடுக்குற கண்ணியம், மரியாதை எல்லாம் மக்களுக்கு கொடுக்குற மரியாதை. ஸோ அதே மாதிரி தான் அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அவனுடைய பிரதிநிதியாக அல்லாஹ் நம்மளை உருவாக்கி இருக்கிறான். அல்லாஹ் தாலா இருக்கிறானே படைத்திருக்கிறான். மனித சமுதாயத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உருவாக்கி இருக்கிறான். இப்போ மலக்குகள் அப்ஜெக்ஷன் பண்ணது, அவங்க சொன்னது
இவங்கள படைச்சின்னா பூமியில் ஃபசாது பண்ணுவாங்க, ரத்தத்தை ஓட்டுவாங்கன்னு சொன்னது மண்ணில் படைக்கப்பட்டவன் மண்ணில் படைக்க போகிறான். அதனால் இவன்கிட்ட சில தன்மைகள் இருக்கும். இந்த ஜின்னுங்களை நெருப்பில் படைச்சான் அல்லாஹ் தாலா. அவங்கள பாருங்க, இந்த மாதிரி ஃபசாது பண்ணுறானுங்க, ரத்தத்தை ஓட்டுறானுங்க. அதனால் யா அல்லாஹ் இவங்களை படைச்ச அப்படின்னு சொன்னால் இந்த பயலுகளும் என்ன பண்ணுவாங்க, இதையத்தான் பண்ணுவாங்க. இருக்கிறாங்க மனுஷங்க மட்டும் என்ன எல்லாருமே நல்லவங்களாக தான் இருக்கிறாங்களா? கெட்டவங்களும் இருக்கிறாங்க. மலக்குகள் சொன்ன அந்த அந்த ஒரு விஷயம் அது மனிதர்கள் இடத்துல இருக்குதா இல்லையானா இல்லைன்னுலாம் மறுக்க முடியாது. இருக்குதான், இருக்குதா மனிதர்கள் இடத்துல. ஃபசாது பண்ணத்தான் செய்வான் மனுஷன். இருக்கிறாங்க சில பேர் ஃபசாது பண்ணுறவங்க. ரத்தத்தை ஓட்டுற ஆளுங்க இருப்பாங்களா? இருப்பாங்க. இல்லாமல்லாம் அவங்க சொன்ன விஷயத்தில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் முன்கூட்டியே அவங்க சொன்னது படைக்கிறதுக்கு முன்னால் ஜின்னுங்களை வச்சு கம்பேர் பண்ணி அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் தாலா இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, அல்லாவே உன்னை வணங்குறதுக்குத்தான் நீ அவங்கள படைக்கிற அப்படின்னு சொன்னா, அவங்கள எதுக்கு நீ படைக்கிற? வனஹனு சப்பிஹு பிஹம்திக்க, உன்னுடைய புகழை நாங்கள் தஸ்பீ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வனு கத்தி சுலக்க, உன்னை நாங்கள் தூய்மைப்படுத்தி துதித்து கொண்டு இருக்கிறோம். இது பத்தாதா உனக்கு? நாங்கள் இருக்கும்போது இவங்களை எதுக்கு உருவாக்குற அப்படி சொல்லி இந்த மாதிரி சொன்னாங்க அவங்க. அப்போ தான் அல்லாஹ் சொன்னா, மலக்குமார்களே, தால இன்னி அலமு மாலா தலமோன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். கெட்டவங்க மட்டும்தாங்க உங்கள் கண்ணுக்கு தெரியுறாங்க. கெட்டவங்க மட்டும்தான் கண்ணு. என் கண்ணுக்கு நல்லது, நல்லவர்கள் மனிதர்கள். மனிதர்கள் இருக்கிறாங்களே, மலக்குமார்கள் மாதிரி கிடையாது. மலக்கு மாதிரி இருக்கிறாங்க, அப்படி கிடையாது மனுஷன். மனுஷன் கூட ஹதீஸில் இருக்குது, ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கும் போது அவன் கூட சைத்தானும் பிறக்கிறான். அவன் கூட சைத்தானும் பிறக்கிறான், மலக்கும் பிறக்கிறார். அவன் கூட சைத்தானும் சாட்டப்படுகிறான், மலக்கும் சாட்டப்படுகிறார். சைத்தான் அவன் வேலையை பார்ப்பான், மலக்கு அவர் வேலையை பார்ப்பாரு. சைத்தானை தாண்டி இவன் வாழ்க்கையில் ஒழுங்காக வாழன். அதுதான் ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்குவாஹா. மனுஷனுடைய உள்ளத்தில், நஃப்ஸில் அல்லாஹ் தஆலா பாவத்தையும் அவன்தான் போடுகிறான், நன்மையையும் அவன்தான் போடுகிறான். அல்லாஹ் போடுறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. அப்புறம் அதை சுத்தம் பண்ணி நஃப்ஸை யார் சுத்தம் பண்ணிட்டாங்களோ அவன் வெற்றி அடைந்தான். கத் அஃப்லஹ மன் ஸக்கா. யார் அதை சுத்தம் பண்ணலையோ வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, பாவத்திலே புகுத்தியவன் அவன் நஷ்டமடைந்தான். இதெல்லாம் இருக்குது. அப்போது வாழ்க்கையே போராட்டம்ங்கிற மாதிரியே மனசில் நல்லது மட்டும் உதிக்காது, கெட்டதும் உதிக்கும். அதான் மனுஷன். மலக்கு மாதிரி எல்லாம் கிடையாது மனுஷன். அதனால் எல்லாமே தான். கெட்டதை மனசில் இருந்து தூக்கி எறிஞ்சு நல்லதை பண்ணுறதுங்கிறது பெரிய போராட்டம் அது. அப்போ அதெல்லாம் செய்கிறான் பார்த்தியா, அதுதான் பெரிய விஷயம். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னீ அலமும் மாலா தலமும், நீங்கள் அறியாததெல்லாம் எனக்கு தெரியும் மனுஷங்க எப்படி அப்படின்னு. இதில் ஒரு கேள்வி ஒன்று. என்ன கேள்வின்னா, அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்கிறான், மனுஷனை நான் பூமியில் என்னுடைய பிரதிநிதியாக உருவாக்க போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மலக்குகள் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை மீறி அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. யுஃப்சிது ஃபிஹா வ யுஸ்பிகு திமா இதெல்லாம் சொன்னாங்களா இல்லையா? அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அல்லாஹ் சொன்ன வார்த்தையை மீறி அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மலக்குகள் அப்ஜெக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னா இது அப்ஜெக்ஷன் கிடையாது. ஏன்னா மலக்குகள் அந்த மாதிரி படைக்கப்பட்டவர்கள் கிடையாது. மலக்குகளுடைய படைப்பே எப்படி அப்படின்னு சொன்னால், லா யாசூன் அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் என்ன கட்டளை இட்டானோ அதுக்கு மாறு செய்ய முடியாது அவங்களால. வயஃபலூன மா யூமரூன், அல்லாஹ் என்ன கட்டளை இட்டானோ அதைத்தான் அவங்க செய்வாங்க. இதுதான் மலக்குகளுடைய படைப்பினுடைய தாத்பீரியமே அதுதான். இப்படி தான் மலக்குகள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. லா யஸ்பிகூனஹு பில் கவுல், ஒரு விஷயத்தை பற்றி சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ஏன் எதுக்குன்னு சொல்லி மலக்குகளால் அப்ஜெக்ஷன் செய்ய முடியாது. இது மலக்குகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் தாலா ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது, மனுஷனை இப்படி ஹலீஃபாவாக ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது
மலக்குகள் இந்த மாதிரி சொன்னாங்களே என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க என்னன்னா, நான் தான் ஏற்கனவே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜின்னுங்கள வந்து அவங்க பார்த்தாங்க உலகத்துல. அவைங்க என்ன பண்றாய்ங்க அப்படின்னு சொல்லி. ஜின்னுங்க வந்து பண்ணதெல்லாம் பார்த்துட்டு தான், இவங்க அல்லாஹ் தஆலா இடத்துல அவங்க வந்து அப்ஜெக்ஷன் இல்ல, ஒப்பீனியன். ஒப்பீனியன் வேற, அப்ஜெக்ஷன் வேற. 2க்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இவங்க வந்து ஒப்பீனியன் அல்லாஹ் தஆலா இடத்துல இந்த மாதிரி சொன்னாங்க. "மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்பிகு திமா" உலகத்துல குழப்பம் பண்ணுவாய்ங்க, ரத்தம் ஓட்டுவாய்ங்க அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒப்பீனியன், அவங்களுடைய கருத்து. அவங்களுடைய கருத்த எடுத்து அல்லாஹ் தஆலா இடத்துல அப்பதான் அல்லாஹ் சொன்னான், "நீங்க தெரியாதது உங்களுக்கு தெரியாதது எல்லாம் இன்னி அலமும் மாலா தஅலமுன் எனக்கு தெரியும்" அப்படி சொல்லி அல்லாஹ் நீங்க கெட்டவங்களையே நீங்க யோசிக்கிறீங்க. இவன் கெட்டவனா இருக்கான், அவன் கெட்டவனா இருக்கான் அப்படின்னு சொல்லி இப்படி நீங்க யோசிக்கிறீங்க. எனக்கு தெரியும். மனிதர்களிலே நபிமார்கள், அம்பியாக்கள் வருவார்கள். மனிதர்களிலே ரசூல்மார்கள் வருவார்கள். மனிதர்களிலே சித்தீகீன்கள் வருவார்கள். மனிதர்களிலே சுஹதாக்கள் வருவார்கள். மனிதர்களிலே ஆபிதீன்கள் வருவார்கள், வணக்கசாலிகள். மனிதர்களிலே ஜாஹிதீன்கள் உருவாகுவார்கள், இறை அச்சம் உள்ளவர்கள். மனிதர்களிலே அவுலியாக்கள் உருவாகுவார்கள். மனிதர்களிலே அப்ராறுகள் உருவாகுவார்கள். மனிதர்களிலே நல்லவர்கள் இருப்பார்கள். முகர்ரபீன்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் உருவாகுவார்கள். உலமாக்கள் வருவார்கள், சுலஹாக்கள் வருவார்கள், முத்தகீன்கள் வருவார்கள். இது மாதிரி எத்தனையோ நல்லடியார்கள் மனிதர்களிலே வரப்போகிறார்கள். பனி ஆதமிலே, ஆதமுடைய மக்களிலே அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி மனிதர்களை எல்லாம் அல்லாஹ் வர வைக்கத்தான் போறான். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் இன்னி அலமு மாலா தஅலமு, நீங்க தெரியாததையெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படி சொல்லி, இப்படி அல்லாஹ் தஆலா இருக்கிறானே மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் தஆலா கூறினான். புகாரி முஸ்லிம்ல ஒரு ரிவாயத் இருக்குது. அதாவது மலக்குமார்களுடைய ஷிஃப்ட் இருக்குதே, காலையில ஒரு ஷிஃப்ட், சாயங்காலம் ஒரு ஷிஃப்ட். காலையில ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஜ்ர் தொழுகை நேரத்துல அவங்க வந்து ஷிஃப்ட்டு காலையில டியூட்டி பார்க்கக்கூடியவங்க, அவங்க வருவாங்க. திரும்ப சாயங்காலம் ஷிஃப்ட் இருக்கிறாங்களே, அவங்க வந்து அசர் தொழுகைக்கு அப்புறமேல, அசர் தொழுகைக்கு அப்புறமேல சாயங்காலம் ஷிஃப்ட், நைட்டு ஷிஃப்ட் பார்க்கக்கூடியவங்க, அவங்க சாயங்காலம் அசருக்கு அப்புறமேல அந்த மலக்குகள் வருவாங்க. இது ஹதீஸ்ல இருக்குது. இப்ப இந்த மலக்குகள் அல்லாஹ் தஆலா இடத்துல வந்துட்டு போகும்போது, அல்லாஹ் தஆலா இடத்துல சொல்லுவாங்க, "அல்லாஹ்வே, உன்னுடைய அடியார்களை தொழுகும் நிலையிலே நாங்கள் போய் சேர்ந்தோம். தொழுகும் நிலையிலே அவர்களை விட்டுவிட்டு வந்தோம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இவங்கள எல்லாம் என்ன சொல்றீங்க? இவங்கள தான் அல்லாஹ் கலீஃபான்னு சொன்னான். இவங்கள தான் அல்லாஹ் தஆலா பிரதிநிதி, என்னுடைய பிரதிநிதி, "இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா", இவர்கள தான் கலீஃபா அப்படின்னு சொல்லி, இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அல்லாஹ் தஆலா இருக்கிறானே கூறினான் அப்படின்னு சொல்லி, இப்படி தஃப்சீருடைய கிதாபுகளிலே எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்தது சும்மா ஒண்ணும் கிடையாது. பல ஹிக்மத்துகள் அதிலே இருக்கிறது. இன்னும் நிறைய விளக்கம் இதற்கு சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கொஞ்சம் பேசுவேன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி.